Welcome to SBWA. இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல குறள் 1 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளுக்கு எடுத்துக்காட்டா ஒரு சூப்பரான கதையோட நான் வந்திருக்கேன். கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ராமன்னு ஒரு பையன் இருந்தான். சின்ன வயசுல ரொம்ப ஏழ்மையா இருந்தான். ஆனா எப்படியாவது படிச்சு முன்னுக்கு வரணும்னு ஒரு ஆசை அவனுக்கு. சின்ன வயசுலயே அப்பா இறந்து போனதுனால படிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆனாலும் கஷ்டத்திலையும் படிக்கணும், எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலயே ஊர்கா வியாபாரம் பண்ணாங்க ராமன். அப்போ பெரியவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கறது, பொய் பேசாம இருக்கிறது, இந்த மாதிரி நல்ல குணங்களையே கொண்ட ராமன் சின்ன வயசுலயே என்ன ஆகணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி ஆயிட்டாங்க. அதனாலதான் சொல்றாங்க சிட்டீஸ், கடவுளுங்கிறது வெறும் சிலை மட்டும் கிடையாது, அது நம்மளோட உணர்வுகளையும் பொறுத்தது. ராம் தன்னம்பிக்கையோட பொய் பேசாம பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து நேர்மையா நடந்ததுனாலதான் இன்னைக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க. இந்த கதைய இப்படி சொல்லி முடிக்கலாம் குட்டீஸ். அகரம் எழுத்துக்களுக்கு எல்லாம் முதன்மை ஆதி பகவன். உலகில் வாழும் உயிர்களுக்கு எல்லாம் முதன்மை. அதனால நீங்க எல்லாரும் இந்த ராம் மாதிரியே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்தீங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கும். குறள் 2 கற்றதனால் ஆய பயனின்கொள் பாலறிவன் நற்றால் தொழார் எனின். இந்த குறளுக்கான கதையை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு ஊர்ல வாசுன்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்க நல்லா படிப்பாங்களாம். சின்ன வயசுலயே என்னவாகணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி நல்லா படிச்சு முன்னேறி அவங்க நினைச்ச மாதிரி வேலையும் அவங்களுக்கு கிடைச்சிச்சான். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு கீழே வேலை செய்யும் மற்ற பணியாளர்கள் எல்லாத்தையுமே ரொம்பவுமே கோபமா தான் நடத்துவாராம். ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கணும்னாலும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் ரொம்பவுமே கோபமா நடந்துட்டு இருந்தனால மற்றவங்க யாருக்குமே அவங்கள பிடிக்கல. அதனால கூட இருந்த தொழிலாளிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு மேல இருக்க மேலதிகாரியான மேனேஜர் கிட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களை ரொம்ப கோபமா நடத்துறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணனால அவருக்கு இருந்த வேலையும் போயிருச்சான். இதுல இருந்து இந்த கதையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம என்னதான் கல்வி பயின்றாலும் நல்ல வேலையில் இருந்தாலும் கடவுளிடமும் சக மனிதர்களிடமும் அன்பு செலுத்தாமல் இருந்தோம்னா நமக்கு தீமை தான் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான ஒரு விளக்கம். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குறளை ஈஸியாக நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த கதையை மறுபடியும் திரும்ப கேட்டீங்க அப்படின்னா இந்த குறள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். குறள் 3 மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அதாவது மலராகிய உள்ளத்தில் உறையும் கடவுளின் உபதேசத்தை அடைந்தவர் இந்த பூமியில் நீண்ட காலம் வாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குறளோட கதையை கேட்போமா? கதை 3. ரவி ராகுல் 2 பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அப்பா அம்மா பேச்ச அப்படியே கேட்பாங்க, அதே மாதிரி நல்லா படிப்பாங்க. இந்த 2 பேரும் 9ஆம் வகுப்ப நல்லா படிச்சு தேர்ச்சி அடைஞ்சு வேற பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ராகுல் பாத்துட்டீங்கன்னா அவங்களோட நட்பு வட்டாரம் பாத்தீங்கன்னா சேர்க்கை சரியில்லாம கொஞ்சம் பாதை மாறி போயிட்டாங்க. நல்லா படிக்க மாட்டாங்க, மெயினா அப்பா அம்மா சொல்றத கேட்கவே மாட்டாங்க. ஆனா ராகுலுக்கு ஆப்போசிட்டா அப்படியே ரவி இருந்தாங்க. ரவி நல்லா படிச்சாங்க. முக்கியமா அப்பா அம்மா சொல்றத கேட்டு நடந்தனால அவங்க முதல் மதிப்பெண் எடுத்தாங்க. இதுல இருந்து இந்த கதையிலையும் இந்த குறள்லையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுளுக்கு சமமான நம்ம அப்பா அம்மாவோட பேச்ச கேட்கணும். அப்படி நீங்க கேட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே நீங்க தான் நீண்ட காலம் மகிழ்ச்சியா வாழ்வீங்க அப்படின்னு தான் திருவள்ளுவர் இந்த குறள்ல அழகா சொல்லியிருக்காரு. குறள் 4 பார்த்துடலாமா? வேண்டுதல் வேண்டாமை இளநாடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த குறளோட கதை 4 பார்த்துருவோமா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவங்க வீட்டுல நிறைய ஆடுகள் இருந்துச்சு. அதுல ஒரு வயதான ஆடை பின்பற்றி தான் மற்ற ஆடுகள் போகும். இந்த ஆட்டு கூட்டத்துல ஒரு ஆடுக்கு மட்டும் அந்த ஆடு பின்னாடி போறது விருப்பம் இல்லை.
அதனால அது என்ன பண்ணிருக்கு, பக்கத்து வீட்டை பார்த்து இங்கே எவ்வளோ புல் இருக்கு, இங்கே போய் நம்ம சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. எப்படியாவது இந்த புல்லெல்லாம் நம்ம போய் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுச்சு. அது கூட நிறைய ஆடுகளையும் சேர்த்துக்குச்சு. அடுத்த நாள் விவசாயி வந்து எல்லா ஆடுகளையும் மேயட்டும் அப்படின்னு சொல்லி அவுத்து விட்டப்ப பிளான் பண்ண மாதிரி அந்த குட்டி ஆடு என்ன பண்ணிருக்கு, தன்னோட கூட்டாளியோட சேர்ந்து ஏறி குதிச்சு பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சு. பக்கத்து வீட்டில் இருந்த காவலாளி என்ன பண்ணாங்க, ஆடை குச்சி வச்சு அடிச்சதுல கால் வந்து ஒடிஞ்சிருச்சு. பாவம் அந்த குட்டி ஆடுக்கு அடிபட்டுருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, தன்னோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு மூத்த ஆடுக்கு பின்னாடி போன மற்ற ஆடுக எல்லாமே சேஃபாக சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் தன்னோட விருப்பமே முக்கியம் அப்படின்னு நினச்ச அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே அடிபட்டு இப்போ படுத்துட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேவை தேவையற்றது என்று பாரபட்சம் பார்க்காதவரை அடைந்தவருக்கு துன்பம் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணி இந்த கதையை கேட்டீங்க அப்படின்னா இந்த குறள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குட்டீஸ். குறள் 5 பார்ப்போமா? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதோட விளக்கத்தை இப்போ பார்ப்போம். கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் வரும் நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளையும் வந்து சேர்வதில்லை. என்ன குட்டீஸ், விளக்கம் புரியலல்ல? ஸோ இப்போ நம்ம குறள் 5 கதை 5 பார்ப்போம். ஒரு ஊரில் கந்தன் ஒருத்தர் இருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வாத்து வளர்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப தூய்மையான அன்போடு தீனி போட்டு அந்த வாத்தை வளர்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப பற்று. மனசு என்ன சொல்லுதோ அதை வந்து கேட்டு ரொம்பவும் மரியாதையோடு எல்லாரையும் நடத்தி கடவுளை நல்லா தரிசனம் பண்ணி வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அப்போது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கடவுள் அந்த கந்தன் முன்னாடி காட்சியளிச்சாரு. காட்சியளிச்சதும் அந்த கந்தனுக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவுமே ஆனந்தமாக இருந்த அவர்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கடவுள் கேட்டார். அப்போது கந்தன் சொன்னாங்க, எனக்கு நீங்கள் காட்சியளித்ததே எனக்கு பெரிய வரம் தான் கடவுளே, இதை விட வேற என்ன வரம் எனக்கு வேணும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு தூய்மையான அன்போடு இருக்கிற உங்களுக்கு நானே ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லி கடவுள், நீ உன் மனமாகிய கடவுளை வந்து நல்லா போற்றி மனம் என்ன சொல்லுதோ அதைப்படியே நீ நடக்கிறனால உனக்கு தங்க முட்டை போடுற வாத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் கடவுள். அவரும் சரி கடவுளே அப்படின்னு சொல்லி அந்த தங்க முட்டை போடுற வாத்தை வாங்கிக்கிட்டாரு. அந்த வாத்து போடுற முட்டையில் வர காசு எல்லாத்தையுமே அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி பண்ணாராம். ஸோ இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம மனசு தான் கடவுள். அந்த மனசு என்ன சொல்லுதோ அந்த மனசு சொல்கிறது படி அப்படியே நடக்கணும். அப்படி நடந்தீங்க அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குறள் படி நம்ம கேட்டு நடப்போமா குட்டீஸ்? Keep watching, keep on subscribing. I will with you. Real soon.